நம்மள்ல பல பேர் மஞ்சள் கரிசலாங்கண்ணினா இந்த செடிய தான் நெனச்சிட்ருக்கோம். பூக்கள் மட்டும்தாங்க இதில மஞ்சள் கலரா அந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணியில இருக்கிற மாரி கொஞ்சம் பூக்கும். மத்தபடி இலைகளும் ஆகட்டும், அதோடைய மருத்துவ குணமாகட்டும் எல்லாமே மாறுபடும். இது ஒரு சின்ன செடி தான் வச்சேன் பாருங்க எவ்வளோ பெருசா வளர்ந்து அந்த இடத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு. இது தாங்க உண்மையான மஞ்சள் கரிசலாங்கண்ணி செடி. இதோடைய பூக்கள் பாருங்க அதே மாரி மஞ்சள் கலர்ல இருக்கும். ஆனா, இலைகளுடைய அமைப்பும் சரி, இலைகளுடைய அந்த தன்மையுமே தொட்டு பார்க்கும்போது, கொஞ்சம் வளவளப்பு தன்மையும், சொரசொரப்பு தன்மையும் கலந்த மாரி இருக்கும். இலைகள்லாம் பாருங்களேன், ஒரே ஒரு ஷேப்ல தான் அப்படியே இருக்கும் நீட்ட வாக்குல. இதில வந்து வேற எந்த ஷேப்புமே இடையில வராது. கொஞ்சம் நீட்டமாவே இலைகள் வரும். தண்ணி அதிகமா இருந்ததுன்னா, கொஞ்சம் அதிகமா வரும். இது வந்து வளர்க்குறது கொஞ்சம் கடினம் தான். நிழல் பாங்கான இடத்துல தான் வளர்க்கணும். இது பாருங்க இப்படி கசக்கி எடுத்தோன்னா, இந்த கை வந்து நம்மளது அப்படியே கருப்பு கலர்ல மாறிடும். பாருங்க உங்களுக்கே தெரியும். அப்படியே இந்த இலை ஒரு இலை தான் எடுத்து நான் கசக்குறேன். அது பாருங்க அப்படியே பிழியும்போது அதோடைய சாறு பாருங்க எவ்வளோ கருப்பு கலர்ல நம்மளுடைய விரல் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல மாறிடுச்சு. இதில தாங்க நல்ல மருத்துவ குணம் இருக்கு. இதுதான் ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. அதே மாரி உண்மையான வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுதாங்க. இதில பாருங்க அழகான ஒரு வெள்ளை பூக்கள் பூக்கும். இது வந்து அந்த பூவிலருந்து தான் காய் முளைச்சு அது விதையா உருவாகும். இதோடைய இலைகள்லையுமே எந்த விதமான டிசைனும் வராதுங்க. அது ஒரே நீட்ட வாக்குல தான் இருக்கும். இதோடைய இலையுமே பாருங்க பறிச்சு நல்லா கையில கசக்குனோன்னா, கருப்பு கலர்ல மாறணுங்க அதோடைய நிறம். இதுதான் ஒரிஜினல் வெள்ளை கரிசலாங்கண்ணி. மஞ்சள் கரிசலாங்கண்ணிய வந்து நம்ம உள்ளுக்குள்ளார மருந்தா கூட எடுத்துக்கலாம். ஆனா வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து நம்ம வந்து தலைமுடிக்கு வந்து எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் தான் பயன்படுத்துறோம். உட்பொருளா வந்து எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க.